இப்போ நம்ம ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கணும். இந்த மாதிரி இதை வந்து நம்ம பாதிக்காமல் இந்த சுரங்கத்தை தோண்ட முடியுமாங்கிறத நம்ம கேட்க. எகிப்தில் வந்து ஒரு டேம் கட்டினாங்க, அஸ்வான் டேம்னு நினைக்கிறேன். அந்த டேம் பேர் தெரியல. நைல் நதியில் கட்டுறாங்க. அது எகிப்தினுடைய வளத்துக்கு அது ரொம்ப முக்கியமான டேம். ஆனால் அந்த இடத்துல அந்த டேமை கட்டினா 6000 வருஷத்துக்கு பழமையான ஆபு சிம்பல்ங்கிற ஒரு பெரிய கோயில் இருக்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒவ்வொரு சிலையும் வந்து ஏறத்தாழ 50 அடி 60 அடி உயரம் உள்ள சிலைகள், பெரிய ராட்சசத்தனமான சிலைகள், ஒரு 3 சிலைகள் இருக்குது. ஓகே, அந்த ஆபு சிம்பல்னு பேர். அந்த கோயில் அந்த டேம் கட்டினா உள்ளே போய்ட்டுன்னு முழுகிடும் அப்படின்னும் போது யுனெஸ்கோ ஐக்கிய நாடுகள் சபை அதை எப்படியாவது பாதுகாக்கணும்னு சொல்லணும்னு என்ஜினியர்ஸ் அமைச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை அப்படியே பூமியோட பேர்த்து பக்கத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதையும் காப்பாற்றிட்டாங்க, டேமையும் கட்டிட்டாங்க. அது மாதிரி முடியுமா? இந்த டங்ஸ்டன் சுரங்கம் நமக்கு தேவைப்படுது, முன்னேற்றத்துக்கு அது தேவைப்படுது. அந்த தேவைப்படுறது வந்து இந்த அகழ்வாராய்ச்சி நடந்த இடங்களில் பாதிக்காத அளவில் அந்த சுரங்கத்தை தோண்ட முடியுமான்ற ஆல்டர்னேட் முறைகளை அவங்க வேதாந்தா கொடுத்து அதை நிறைவேற்றிக்கலாமே. என்ன முடியாதுன்னு சொல்கிறத விட எப்படி அதை இடையூறு இல்லாமல் எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறத ஏன் பார்க்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய சாதனை.